இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சென்னை ஈஸ்ட் தாம்பரத்தில் புதுசாக சேல்ஸ்க்கு வந்திருக்கிற ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். அண்ட் இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இதே போல் நிறைய ப்ராப்பர்ட்டி வீடியோ பார்க்கறதுக்காக சி ப்ராப்பர்ட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்யூனிட்டியில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட எலிவேஷனும் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய டெக்கரேட்டிவ் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1001 ஸ்கொயர் ஃபீட். அண்ட் இதோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட். அண்ட் இது வந்து ஒரு கார்னர் பிளாட்டு, நார்த் வெஸ்ட் கார்னர். அண்ட் இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 10:30க்கு 14:45 சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேஃப்டிக்காக கிரில் கேட் வந்து கொடுத்துருக்காங்க மெயின் டோருக்கு. ஸோ அது உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்கும் நல்லாவே இருக்கும். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வுட்டில் ஒரு டீசெண்டான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா செட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் அண்ட் வென்டிலேஷன் வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் உள்ளே வந்தோடனே இந்த லிவிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 15க்கு 12 சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹாலுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்கிறதுனால இன்னும் பார்க்க நல்லாவே இருக்குது. அண்ட் ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலுக்கு லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் அண்ட் வென்டிலேஷன் வந்து நல்லாவே இருக்குது இந்த ஹாலுக்கு. அந்த விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா UPVC மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் டைல் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. டைல் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13:30க்கு 8 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிச்சன் வந்து ஓப்பனாக கொடுத்து அதுக்கு வெளியவே அந்த டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த டைனிங் ஏரியாவுக்கு சீலிங்கில் வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 2 விண்டோ வந்து இருக்குது. அண்ட் ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியா பக்கத்தில். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் கிச்சன் தான். 9க்கு 8 சைஸில் கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்து புறவாசலும் கொடுத்துருக்காங்க அந்த கிச்சனுக்கு அட்டாச்சாகவே. ஸோ கிச்சனுக்குமே ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் அண்ட் வென்டிலேஷன் வந்து இந்த கிச்சனுக்குமே நல்லாவே இருக்குது. அண்ட் வால் டைல் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. அந்த கிச்சன் ஸ்லாப் எல்லாமே கிரானைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 9:30க்கு 11:30 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஃபால் சீலிங் ஒர்க் கொடுக்கல. அண்ட் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் சேம் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்லாப் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து அட்டாச்சாக கொடுக்காம ஒரு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காமன் டாய்லெட் சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 7:45 சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஆன்டி ஸ்கிட் டைலிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வால் டைல் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறதுனால பார்க்க வந்து நீட்டாக இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து இன்டீரியரில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரெயில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்தோடனே ஒரு சின்ன லாபியும் கொடுத்துருக்காங்க. 14:15க்கு 6 சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லாபிக்கு லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் சேம் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்து ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் எல்லா ரூமுக்குமே சேம் டைல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பார்க்க நல்ல யூனிஃபார்மாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 15க்கு 10:15 சைஸில் கொடுத்துருக்காங்க. லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக 3 விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு செல்ஃப் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபியூச்சரில் தேவை அப்படின்னா நீங்கள் கபோர்ட் ஒர்க் கூட அதில் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச்சாக ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7:45க்கு 5 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு வெஸ்டர்ன் சைடில் கொடுத்துருக்காங்க. வால் டைல் கொடுத்துருக்கிறதுனால பார்க்க நீட்டாக இருக்குது. அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10:30க்கு 6 சைஸில் ஒரு சிட் அவுட் மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதுக்கு சேஃப்டிக்காக ஒரு கிரில் கேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பால்கனிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனில் ஒரு கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனிக்கு வால் டைல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து இங்கேயும் டெக்கரேட்டிவ் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வீட்டோட பால்கனி வியூ. ஸோ இந்த கம்யூனிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டியான கம்யூனிட்டி தான். நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் ஆகிட்டு இருக்கு இந்த டைமில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட 3rd பெட்ரூம் தான். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14:30க்கு 11 சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமுக்கும் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக 3 விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே UPVC மெட்டீரியலில் கொடுத்துருக்கிறதுனால நல்லாவே உங்களுக்கு வந்து லைஃப் வரும். அண்ட் இங்கேயும் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் சேம் ஒயிட் டிசைன் டைல் தான் கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 3.5 சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சேஃப்டிக்காக ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க அண்ட் பால்கனிக்கு வந்து கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு வந்து 2 பால்கனி வந்து வருது 2 பெட்ரூமுக்கு அட்டாச்சாக. ஸோ அது வந்து லைட் வென்டிலேஷனுக்கு இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா 5.25க்கு 10.25 சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க அண்ட் உள்ள வால் டைல் ஒர்க்கும் கொடுத்துருக்கறதுனால பார்க்க நீட்டாக இருக்குது. அண்ட் இந்த வீட்டுக்கு டாப் ஃப்ளோருக்கு போகக்கூடிய ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் இன்டீரியரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்த உடனே உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ஒரு ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிக் பிளக் பாயிண்ட் அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டிக்குள்ள டேப்பும் கொடுத்துருக்காங்க. அதே போல் டாப் ஃப்ளோரில் சேஃப்டிக்காக ஒரு கிரில் கேட்டும் கொடுத்துருக்காங்க ஸ்டீலில். அண்ட் இங்கே வந்து கூலிங் டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ள வந்து டெம்பரேச்சர் எப்போதுமே உங்களுக்கு வந்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை பற்றின வேறு எதுவும் டவுட் இருந்தால் அந்த டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.